அடிக்குது. என் புள்ள இறந்துருச்சு தம்பி, ஊர் வரைக்கும் கொண்டு போனோம், உங்க வண்டி தான் பெட்ரோல் போட்டா வரும்னு சொன்னாங்க யாரோ அப்படின்னா. நான் உடனே டிரைவர்கிட்ட சொல்றேன்ப்பா, ஏதோ கேசுப்பா, நீ போய் என்னன்னு பேசி பாரு ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. என்னன்னு பார்த்தா நான் போன் நம்பரை கொடுத்து நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலைல டிரைவர் வராரு. என்னங்க ஆச்சு, இறக்கி விட்டீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. அண்ணே அவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்கண்ணே, நானும் வாங்கி பெட்ரோலை போட்டேனே. அவங்க வீட்டுக்கு போனேன்னு ஒரு ஆளு உள்ளக்க போறதுக்கு கூட அவங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி கிடையாதுண்ணே. அப்ப நான் உடனே எனக்கு மனசு கேட்கல, உங்களுக்கு அடிச்சா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம். புதுசா வந்த டிரைவருக்கு பயம். அதனால என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் அந்த 3000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன். வேணா என் சம்பளத்துல நீங்க புடிச்சுக்கோங்க, எனக்கு அந்த காசு வேணாம். நான் அந்த அம்மாட்ட வாங்கினா பெட்ரோல் கூட நம்ம வண்டியெல்லாம் ஓடாதுண்ணே. தூக்கி வைக்க ஆள் இல்லாம அந்த அம்மா தனியா தூக்கி வச்சுச்சுனே. அப்ப நான் உணர்ந்த விஷயம், நான் எப்படி இருக்கேன்னு இங்க முக்கியம் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவர்களும் எனக்கான மனநிலையில வந்துட்டாங்கிற சந்தோஷம் பெறும். இந்த உலகம் எங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? நான் உறவுகள் தொடங்குறப்ப வித்தியா வேலை பார்க்க போறான், பணம் தூக்க போறான், இவன்லாம் என்னத்தை கிழிக்க போறான், சுடுகாட்டுக்கு போய் போறான்ட்டவங்க தான். கொரோனான்னு ஒரு காலம் வந்தப்ப எங்களுடைய வண்டி வேணும், எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க மாமா இறந்துட்டாரு, தயவு செஞ்சு நல்லபடியா அடக்கம் பண்ணி கொடுங்க, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த சமூகம் எதை வெறுக்குதோ